ஹலோ, வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி க்ரோ பேக்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. இப்போது போன வீடியோவில் வந்து கடைசியாக என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம எல்லா க்ரோ பேக்லேயும் இந்த கோகோ பிட்டோட மண், எரு எல்லாம் போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே. புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எப்பயும் வந்துட்டு கீரை விதையிலேருந்து ஆரம்பிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து கீரை விதை வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தது தான். அந்த கிட்டோட நான் காமிச்சேனே அந்த கீரை விதை தான். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட ஆரம்பிப்போம். இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து எதுவும் ஓட்டை போட்டோ ஏதாவது வச்சு நாற்று நட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே தூவி விட வேண்டியது தான். எதுவும் இதில் மெத்தடே கிடையாது. அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர். ஸோ எல்லா விதையுமே முளைச்சிரும். அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அப்படியே எடுத்து ஃபுல்லாக தூவி விடுங்க, போதும். ஸோ தூவி விட்டுட்டு அப்படியே மண்ணை கொஞ்சம் அப்படியே கோதி விடுங்க. விதையெல்லாம் அப்படியே ஓரளவுக்கு மண் கட்டியில் போயிடும். இது போதும். மண்ணை கோதி விட்டுட்டு அதை அப்படியே ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க. ஓரளவுக்கு மேல் லெவலில் அப்படியே கொஞ்சம் ஈரமானால் போதும். ரொம்ப அப்படியே ஊற்றி விட்டுறாதீங்க. ஊற்றி விட்டிங்கன்னா விதையெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். அதனால் ஓரளவுக்கு அப்படியே மேலாட்ட தெளிக்கணும். இது வந்து வெயில் காலத்தில் 2 வாட்டி தண்ணி ஊற்றணும். இப்போ மழை காலம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள், மழை தண்ணி ஆல்ரெடி இருந்து மண் ஈரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். டெய்லி தண்ணி ஊற்றணும்னு கூட அவசியம் இல்லை. எப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு காயிற மாதிரி தெரியுதோ அப்போல்லாம் தண்ணி ஊற்றணும். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள்லாம் இது செடி முளைச்சிரும். நம்ம அடுத்து பார்க்கலாம். வணக்கம். நம்ம ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து விதை போட்டு. இப்போ 2-3 நாள் ஆகி அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அழகாக துளிர்விட்டு வந்திருக்கு. ஸோ நான் வந்து கீரையோடு சேர்த்து இன்னும் 2-3 விதை எல்லாமும் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து செடியாக வர ஒரு 4 நாள் தான் ஆகுது. நல்லா அழகாக வந்து இலையும் வந்திருக்கு. இது வெண்டைக்காய் வந்து ஒரு தொட்டிக்கு ஒரு 4 செடி வச்சா போதும். ஸோ 4 விதை போட்டேன். 4 விதை தான் போட்டேன். 4ம் அழகாக வந்திருக்கு. ஸோ கீரை மாதிரி இதை தூவி விட முடியாது. இது எப்படி பண்ணணுன்னா, ஒரு அங்கலத்துக்கு சும்மா இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை இப்படி போட்டுட்டு விதையை உள்ளே போட்டுட்டு மண் வச்சு மூடிடுங்க. அவ்வளோதான். மூடிட்டு லைட்டாக அதே மாதிரி தண்ணி தெளித்து விடணும். ஸோ தினைக்கும் அதே மாதிரி தண்ணி லைட்டாக அப்படி அப்படியே தெளித்து விட்டால் போதும். ஓரளவுக்கு செடி வளர்ந்தப்புறமா தான் தண்ணி நம்ம நிறைய ஊற்றணும். இது முள்ளங்கியும் அதே மாதிரி தான். விதைக்கு ஒரு செடி வந்துடும் கண்டிப்பாக. அதனால் ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முள்ளங்கி வரைக்குமே வைக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்துட்டு அதே மாதிரி ஒரு அங்கலத்துக்கு அப்படியே ஓட்டை விரலால் அப்படியே அமுக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு விதை போட்டுட்டு மூடிட்டு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா போதும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 செடிக்கிட்ட வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இது இன்னொரு கவரில் வச்ச கீரை. இது வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது 15 நாள்லலாம் நம்ம வந்து கட் பண்ணி சமைக்கவே ஆரம்பிச்சிடலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பீடாக வளர்ந்துடும் கீரை. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நம்ம அடுத்த வீடியோவில் திருப்பி காமிக்கிறேன்.